पेट होता है कि नहीं? சத்தியுகத்தில் சாப்பிடுவது குடிப்பதற்கான விஷயங்கள் இருக்குமா இருக்காதான்னு கேக்குறாங்க. பாபா கேக்குறாரு, சரீரத்தில் வயிறு இருக்குமா இருக்காதா? சத்தியுகத்தில் सत्युग में मुख होता है कि नहीं? சத்தியுகத்தில் வாய் இருக்குமா இருக்காதா? सत्युग में कान होते हैं कि नहीं? சத்தியுகத்தில் காது இருக்குமா இருக்காதா? और सत्युग में आंखें होती है कि नहीं? மற்றும் சத்தியுகத்தில் கண்கள் இருக்குமா இருக்காதா? होती है या नहीं होती है? இருக்காதா இருக்குமா? होती है तो இருக்கும். उनका भोग भी चाहिए. பிறகு அந்த இந்திரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் அதுக்கான போகு கூட வேண்டும். அந்தந்த இந்திரியங்கள் மூலமாக அதோடைய சுகத்தை அனுபவிப்பதும் இருக்கும். सतो प्रधान भोग होगा, சத்தோ பிரதான போகாக இருக்கும். तमो प्रधान नहीं होगा. தமோ பிரதானம் இருக்காது. आत्मिक स्थिति में रहने का मतलब ये नहीं है. ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அர்த்தம் இது இல்லை. उनको शरीर नहीं होता है. அவர்களுக்கு சரீரம் இருப்பதில்லை என்று அர்த்தம் இல்லை. हाँ जी, यहाँ की आत्मिक स्थिति और वहाँ की आत्मिक स्थिति में फर्क होगा. இங்கிருக்கிற ஆத்மீக ஸ்திதியில் அங்கிருக்கிற ஆத்மீக ஸ்திதியில் வித்தியாசம் இருக்கும். यहाँ की आत्मिक स्थिति है ज्ञान युक्त. இங்கிருக்கிற ஆத்மீக ஸ்திதி ஞானமுடையது, चढ़ती कला वाली. ஏறும் கலையினுடையது. और वहाँ की இங்கிருக்கிற ஆத்மீக ஸ்திதி ஞானத்தினுடையது, ஏறும் கலையினுடையது. की स्थिति होगी उतरती कला वाली. அங்கிருக்கிற ஆத்மீக ஸ்திதி இறந்தும் கலையினுடையது. इसलिए वहाँ देवान बढ़ता जाएगा. எனவே அங்கே தேகவிமானம் அதிகரித்துக் கொண்டே போகும். और यहाँ देवान घटता जा रहा है. இங்கே தேகவிமானம் குறைந்து கொண்டே போகும். சத்யுகத்தில் சத்யுக திரேதா யுகத்தில் ரஹன் சஹன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. रहना இருப்பது बहुत खुशी से होगा மிக சந்தோஷத்துடன் இருப்பார்கள். और सहने की तो वहाँ बात ही नहीं है. மற்றும் சஹன் அதாவது சகித்துக் கொள்வதற்கான விஷயமே அங்கிருக்காது. जहाँ दुख होता है वहाँ सहन करना लागू होता है. எங்கே துக்கம் இருக்குமோ அங்கே சகித்துக் கொள்வது என்பது பொருந்தும். वहाँ तो कोई प्रकार का दुख है ही नहीं. அங்கே எந்த வகையான துக்கமே இருப்பதில்லை. तो रहन सहन तो बढ़िया ही हुआ. பிறகு இருப்பது அது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கும். ரஹன் சகன் அது நன்றாகத்தான் இருக்கும். लगी हो ही बात खाने की. மற்றும் சாப்பிடுவதற்கான விஷயம். तो वहाँ पेट तो बड़ा होता नहीं. அங்கே வயிறு மிக பெரியதாகவோ இருக்காது. कोई का पेट छोटा होता है. ஒரு சிலருடைய வயிறு சிறியதாக இருக்கும். लेकिन बहुत खाते हैं. ஆனால் நன்றாக சாப்பிடுவார்கள். ऐसी वहाँ कोई भूख भी नहीं होती है. அதே போல அங்க பசியும் இருக்காது. देवताओं का भोजन बहुत தேவதைகளின் உணவு மிக स्वल्प होता है. மிகவும் குறைவாக இருக்கும். हल्का भोजन करते हैं. லேசான உணவை சாப்பிடுகிறார்கள். जहाँ तक पीने की बात है மற்றும் அருந்துவதற்கான விஷயம், குடிப்பதற்கான விஷயம், वहाँ तो बहुत अच्छे अच्छे फल होते हैं. அங்கே மிகவும் நல்ல நல்ல பழங்கள் இருக்கும். बड़े बड़े फल होंगे ऐसे பெரிய பெரிய பழங்கள் இருக்கும். ऐसे उठाए அப்படியே அந்த பழத்தை எடுத்து उसमें छेद किया அதில் ஓட்டை போட்டு सारा पी गए निचोड़ के. அப்படியே பிழிந்து அப்படியே குடித்து விடுவார்கள். गिलास विलास की भी जरूरत नहीं. டம்ளர் கிளாஸ்க்கு அவசியமே இல்லை. खान पान रहन सहन உணவு மற்றும் குடிப்பது, சாப்பிடுவது, குடிப்பது, இருப்பது, சகித்துக் கொள்வது सब बढ़िया. எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். कहीं कोई उंगली
उठाने की जरूरत नहीं है। யாரும் எங்கே விரல் எடுத்து காண்பிப்பதற்கு அவசியமே இருக்காது.